உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதா? அப்போ இந்த முருகன் வழிபாட்டை செய்யுங்கள். என்ன வழிபாடு என்று தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி முருகன் ஆராதனை யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திருமண தோஷம், செவ்வாய் நீசம் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்வது உங்களுக்கு நற்பலன்களை தரும். ஜாதகத்தில் அங்காரக தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்க வேண்டும். இந்த விரதத்தை மங்களவார விரதம் என்று சொல்வார்கள். செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பதால் அம்மனின் அருளும் முருகனின் அருளும் கிடைக்கிறது. செவ்வாய் தோஷமும் நீங்குகிறது. இரத்த சம்பந்தமான நோய்கள் நீங்கி மனதில் தைரியமும் வீரமும் பிறக்கின்றன. செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கும் பெண்கள் பூஜை முடிந்த பின் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், தாம்பூலம் ஆகியவற்றை தர வேண்டும். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செம்பவழத்தை கழுத்துச் சங்கிலியிலோ மோதிரத்திலோ அணிந்து கொள்ள வேண்டும். இத்தோஷமுள்ள பெண்கள் சிவப்பு நிற ஆடை அணிந்து செவ்வாய்க்கிழமை நாட்களில் காலையில் அம்மனையும் மாலையில் முருகனையும் வழிபட்டு வந்தால் தோஷம் நீங்கிவிடும். முருகனுக்கு உகந்தது செவ்வாய்க்கிழமை. இந்த நாளில் விரதம் இருந்து அருகிலுள்ள சிவன் கோவில்